சிறந்த நண்பன் யார், மோசமான நண்பன் யார் என்பதை அறிய வேண்டி மன்னன் ஒருவன் தனது குருவிடம் கேட்டான். அவர் மன்னனிடம் 2 நிகழ்வுகளை கூறினார். ஒரு இளவரசன் தனது பாதுகாப்பிற்காக நாய் ஒன்றை வளர்த்தான். எங்கு சென்றாலும் இளவரசனுடன் நாயும் அன்றாடம் செல்லும் பழக்கம் இருந்தது. ஒரு நாள் அவன் நீர் நிறைந்த ஏரி பக்கமாகச் சென்றான். அந்த ஏரியில் நீரானது மிக மிக குளிர்ச்சியாகவும் தெளிவாகவும் இருக்கவே அவனுக்கு அதில் இறங்கி நீந்தி குளிக்க ஆசைப்பட்டான். தனது ஆடைகளை கழற்றி கரையில் வைத்தான். குளிக்க நீரில் இறங்கினான். அப்போது நாயானது அதற்கே உண்டான தனித்திறமையால் ஏரியில் முதலைகள் இருப்பதை உணர்ந்து அவனது ஆடையை பிடித்து இறங்க வேண்டாம் என்று எச்சரிக்கும் வண்ணமாக அவனுக்கு உணர்த்தியது. அவனோ அது விளையாடுகிறது என்று நினைத்தவனாய் அதை ஒரு கையால் துரத்தி விட்டு மீண்டும் இறங்க எத்தனித்தான். மீண்டும் நாய் அவனுக்கு முன்பாக சென்று அவனை கரையை நோக்கி தள்ளியது. அவன் மிகவும் கோபப்பட்டவனாய் நாயினை தண்ணீருக்குள் தள்ளி விட்டு அவனும் நீரில் இறங்கினான். அறியாமல் தன் எஜமானன் நீரில் இறங்கிவிட்டானே என்று சற்று யோசித்த நாய் அவனுக்கு முன்பாக நீந்திச் சென்று முதலை வாயில் அகப்பட்டு அவனை காப்பாற்றியது. அப்போதுதான் தான் செய்த தவறை உணர்ந்த இளவரசன் அநியாயமாக விசுவாசமான நாயை இழந்து விட்டோமே என்று மனம் வருந்தி அழுதான். இந்த நாயைப் போல உயிர் போகும் நிலையில் கூட நம்மை காக்கும் நண்பனே சிறந்த நண்பன் என்ற. ஒரு மன்னனிடம் நிறைய யானைகள் இருந்தன. அதனை பராமரிக்க ஒரு யானை பாகனை வேலையில் அமர்த்தினான். அந்த யானை பாகன் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட யானைகளை மிகவும் பாசத்தோடு வளர்த்து வந்தான். தினமும் யானைகளுக்கு அரண்மனையிலிருந்து உணவு கவளம் வரும். அதை அவன் எல்லா யானைகளுக்கும் பகிர்ந்தளித்துவிட்டு மீதியை தான் உண்பான். ஒருநாள் அவனுக்கு மிகவும் பசியாக இருக்கவே இன்று ஒருநாள் மட்டும் தான் உண்டபின் யானைகளுக்கு கொடுக்கலாம் என்று எண்ணியவாறே ஒரு கவளத்தை எடுத்து உண்ண ஆரம்பித்தான். இதை கண்ட யானைகளுள் ஒன்று மிகவும் கோபப்பட்டு தன்னை இத்தனை நாள் பாதுகாத்த பாகன் என்பதையும் ஒரு கணம் மறந்துபோய் தும்பிக்கையால் அவனை தள்ளி காலால் நசுக்கி சாகடித்தது. எனவே இந்த யானையை போன்ற நன்றி மறந்தவர்களை நண்பர்களாக்க கூடாது என்றார் குரு.